நான் ஒரு தடவை ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் ஒரு வேலையாக. அப்போ அங்கே நிகழ்ந்த சம்பாஷணை அந்த மொத்தமாக உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறவர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அதில் லோன் போடணுன்னு வந்திருக்காரு. லோன் போட்டு காசு வாங்கி திரும்ப கட்டிக்கலான்ட்டு. இப்போ அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாரு. இப்போ ஏதாவது ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் அந்த இன்சூரன்ஸ் அந்த அந்த ஆஃபீஸ்லேயே பக்கத்தில் அந்த முகவர்கள் உட்காந்துருக்காங்க, ஏஜென்ட்ஸ் எல்லாம். அப்போ அதில் ஒருத்தர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு. அவரை நானும் பார்த்துருக்கேன், அவர் செம்மறத்துக்காரர் தான், நானும் நிறையா பார்த்துருக்கேன். இவர் போய் கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டம், நான் லோனுக்கு அப்ளை பண்ண போகிறேன், அதில் ஏஜெண்ட்டு கேட்குறாங்க, சைன் கேட்குறாங்க. எங்கள் ஏஜென்ட்டு அவர் ஊரில் இருந்தார், அவர் வேறு சென்னை போயிட்டார், அவர்கிட்ட நான் வாங்க முடியாது, இப்போ யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நீங்கள் போட்டு கொடுங்கன்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, அந்த ஏஜென்ட்டு, நான் போட்டு கொடுக்குறேன், எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா பாருங்கள். கேட்டவுடனே அவர் சொல்கிறார், ஐயா நான் இப்போதைக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இந்த விவசாயத்தில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அதுக்கு தான் இப்போ கடன் வாங்கி இப்போ விவசாயம் பண்ணணுன்னு பார்க்குறேன், இதில் ஏதோ கொடுக்குற காசை கொண்டு போயிட்டு நான் கொஞ்சம் தெளிவானவுடனே நான் எதாவது முடிஞ்சால் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னு சொல்கிறார். ஆனால் அவர் பண்ணி கொடுக்க மாட்டார், பாவம், அவர் இதுலேயே கஷ்டப்படுற ஃபேமிலின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி சொன்ன உடனே அவர் அந்த முகவர் சொல்கிறார், அதுதான் என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நினச்சாக்கா நமக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. அவர் பொது தொழிலுக்கு வந்தாச்சு, சேவை செய்ய வந்தாச்சு அந்த ஏஜென்ட்டு. அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஏன் கையெழுத்து போடணும், எனக்கு எனக்கு உதவியே இல்லை, எனக்கு ஹெல்ப்பே இல்லை, உனக்கு கையெழுத்து போடுறதால எனக்கு என்ன, எனக்கு எந்த லாபம் கிடையாது, நீ பணத்தை வாங்கிட்டு உன் பாட்டில் போயிடுவேன், எனக்கு என்ன லாபம், எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் போடுன்னா போட மாட்டேங்கிற, அப்போ நான் போட மாட்டேன் நான் உனக்கு அப்படின்னு சொல்லி போடவே இல்லைங்க. நான் அவர்கிட்ட போய் நானும் கன்வின்ஸ் பண்ணி பேசுகிறேன். அதனால் என்னுடைய கண்ணாடி என்னுடைய கண்கள் அவரை படம் பிடிச்சிச்சு. எங்கே பார்த்தாலும் அடிக்கடி பார்ப்பேன், எங்கேயாவது டவுனுக்குள்ளே பார்க்குறப்ப நெருப்பாக இருக்கும் மனசு, என்ன மனுஷன் அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி ஒரு தொழில் வந்திருக்காப்புல, மற்றவங்க உதவி பண்ணுற ஒரு தொழில் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்படி இருக்கிற ஆள் ஒரு முகவரை, நான் உனக்கு கையெழுத்து போட மாட்டேன், அந்த கையெழுத்து போடுறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது, அப்புறம் ஏன் அந்த தொழிலுக்கு வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு புள்ளாமல் எனக்கு மனசு வந்தது. ஏன் நமக்கு இதை கேட்டு அது ஒரு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய இடங்களில் நான் கடத்தருவில் பார்க்குறேன், இப்போவும் பார்க்குறப்போ நான் மறந்து போகணும்னு நினைக்கிற அந்த நிகழ்வு, அந்த கசப்பான நிகழ்வு என் மனசில் வந்துடும். என்ன மனுஷன் அப்படின்ட்டு இப்படிலாம் இருக்கிறாங்க. அதாவது உதவி பாவம், அதாவது நீங்கள் பணக்காரனுக்கு பண்ண வேண்டியதில்லை, ஒரு ஏழை ஒரு கஷ்டப்படுறான் பாவம், அதை எடுத்து அவன் ஏதோ விவசாயத்துக்கு பண்ண போகிறான், அதில் நான் எனக்கு என்ன லாபம் உனக்கு கையில் போகிறதுனால அப்படின்னு சொல்கிறாப்புலையே. என்ன இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் வரணும், எனக்கு ரொம்ப வருத்தம். அது இந்த நிமிஷம் வரைக்கும் இதில் என்னென்னா கடவுள் அடிக்கடி அந்த ஆளை கண்ணில் பார்க்குற மாதிரி நம்மளை இந்த ஊருக்காரரே தான் போல், அதனால் பார்க்குற மாதிரி கடவுள் நம்மளை பண்ணி வச்சுருக்காப்புல. பண்ணி வைக்கிறப்ப அப்படியே ஒவ்வொரு முறையும் அந்த கசப்பான எண்ணங்கள் போகும். தயவுசெய்து நீங்கள் உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உதாசீனப்படுத்தாதீங்க, பேச்சு பாருங்கள். உங்களுக்கு நான் கையெழுத்து போடுறதால எனக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு. உலகத்தில் என்ன அதுவும் ஒரு கஷ்டப்படுற ஒருத்தர் பாவம், அவரை பார்த்தாலே அந்த பழைய சட்டையை போட்டுக்கிட்டு அவர் மதியம் காலையில் சாப்பிட்டாரோ என்னமோ, மதியம் போய் சாப்பிடுவாரோன்னு தெரியல, அவருக்கு என்ன பிரச்சனையோ பாவம். இப்படி ஆட்கள் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, சமுதாயத்தில் ரொம்ப மோசமான ஆட்களும் இருக்கிறாங்க.